வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிக்கன் 65 பிரியாணிக்கு 65 ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 பவுடர் 1 கப்பு, கார்ன் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு போடுங்க. நான் கலருக்காக யூஸ் பண்ணுறேன். இது போடணும் இல்லை வேண்டாம். உப்பு தேவையான அளவு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மூடி ஒரு 1/2 ஹவர் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இப்போ சிக்கன் 65 பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல 65 பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றணும். கறி வறுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சிக்கனை வறுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக அப்படியே கறிடும், அப்புறம் நல்லாவே இருக்காது. கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சுருவோம். இப்போ நம்ம 65 பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ குஸ்கா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும் பிரியாணிக்கு. இலை, பட்டை, ஸ்டாரு, 2 ஏலக்காய். இப்போ நம்ம 4 வெங்காயம் வச்சுருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். குஸ்காவுக்கு எப்போவுமே வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் வரும். இப்போ நிறையா டைம் எடுக்கும், ஆனால் நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது. எந்த அளவுக்கு நம்ம வதக்கணுமோ அந்த அளவுக்கு குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி வதங்கி வந்து பாருங்கள். இப்போ 1 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 கப்பு தயிர், 4 வெங்காயம் போட்டோம். பாருங்கள் நல்லா வதங்கி 1 கப்பு வந்துருக்கு. இதுமாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி. நல்லா கலரிக்கணும். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். கடைசியில் நம்ம அரிசி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ 3 தக்காளி சேர்த்துக்கணும்.
தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும் நம்ம. பாருங்க, தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு, நல்லா பக்கா வந்துடுச்சு பாருங்க. இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. புதினா சேர்க்கும்போது நல்லா வாசம் வரும். அதுக்கு நம்ம குஸ்கா நல்லா வாசனையாக இருக்கும், அதுதான் புதினா சேர்க்குறது. குஸ்கா செய்கிறதுக்கு இப்போது அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி போடுறோன்றது தான் மேட்ரு, இல்லாட்டி நம்ம குழஞ்சி வந்துடும். நான் இப்போ வந்து இந்த டம்ளரில் 3 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுக்கணும். ஸோ 4.5 கப் தண்ணி எடுக்கணும். நான் 4.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி. இப்போது இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இதில் போடணும். இப்போ நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா கொதிச்சிடும். கொதித்த உடனே நம்ம உப்பு பார்த்துட்டு அரிசியை சேர்க்க வேண்டியதான். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நம்ம போட்டோம் உப்பு பார்த்து. இப்போ 1 கப் லெமன் ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா தனித்தனியாக வரும், ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு வைக்கணும். இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விடணும். 10 நிமிஷம் தம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேற வேறையாக வந்துருக்கு. இப்போ சிக்கன் 65 பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு 65 பீசஸ் எடுத்துக்கணும். அப்படியே ஃப்ரைட் பண்ண ஆனியனை அப்படியே மேலே வச்சு விடணும். இப்போ அப்படியே மேலே பிரியாணி போடணும். இப்போது சுவையான சிக்கன் 65 பிரியாணி ரெடி.